என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாய் இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களுக்கு பலனா இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நடத்துகிறார், உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார், ஜெபத்திற்கெல்லாம் பதிலை தருகிறார். ஆகவே நீங்கள் தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த வேத வசனம் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த வசனத்தின் ஆழமான பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் மாம்சமான ஒரு மனுஷி, என்னால் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஆகவே நான் உம்மிடத்தில் வந்து நிற்கிறேன், என் ஜெபங்களுக்கு பதில் தாரும் என்று இந்த வசனம் அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறது. இதற்கு முந்தைய வசனம் இன்னொரு செய்தியையும் சேர்த்து சொல்லுகிறது. அதையும் இணைத்து வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் இருக்கிறது. தேவனே, சீயோனில் துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். இந்த 2 வசனங்களிலும் 3 காரியம் மறைந்திருக்கிறது. 1 துதி, 2வது பொருத்தனை, 3வது ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, வெறும் ஜெபத்தை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டு போகக்கூடாது. ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பாகவும் ஜெபத்திற்கு பதில் வந்த பின்பாகவும் நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், போதுமானவர் என்று தேவனை மனதார ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிப்பதற்கு உங்களுக்கு நான் 2 புத்தகங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திர பலிகள் என்ற அந்த புத்தகத்தின் 2 வால்யூம்ஸ். அவைகளில் 1 தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிப்பது. 2வது பகுதி இரட்சகர் இயேசுவை குறித்து வேதத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி இயேசுவை துதிக்கிற துதி பலிகள். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மனதில் பதித்து நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். ஏதோ சும்மா ஒரு மந்திரத்தை சொல்லுவது போல அந்த புத்தகத்தின் வார்த்தைகளை சொல்வதில் அர்த்தமில்லை, அதில் வல்லமை இருக்காது. அதை மனதில் பதியுங்கள். அந்த நாமங்களை உள்ளத்தில் பதித்து உங்கள் ஜெப நேரத்தில் அதை சொல்லி பாருங்கள். வாழ்க்கையிலே வல்லமை விளங்கும், ஆண்டவரும் கிரியை செய்வார். சீயோனில் துதியானது உமக்கு அமைந்து காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் எழுதுகிறார், பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பொருத்தனையிலே 2 பகுதிகள் உண்டு. 1 ஜெபம் செய்து காரியம் நடப்பதற்கு முன்பதாக பொருத்தனைகளை செய்ய வேண்டும். 2வது பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். எப்பொழுது? கர்த்தர் பதில் கொடுத்த பிறகு நிறைவேற்ற வேண்டும். சிலர் கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு முன்பதாகவே அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பொருத்தனைகளை நிறைவேற்றி விடுவார்கள். ஒரு அன்பான தாயார் ஒரு முறை வந்தார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு கவரிலே காணிக்கையை வைத்து தேவனுக்கு இது ஸ்தோத்திர காணிக்கை என்று சொல்லி ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். என்ன காரியத்திற்காய் ஸ்தோத்திர காணிக்கை என்றால், அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வருஷமும் என் குடும்பத்தில் நான் எல்லாருக்கும் ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்துவேன். இந்த வருஷம் என் குடும்பத்தில் எனக்கு பேரப்பிள்ளை இன்னும் பிறக்கவில்லை, பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த பேரப்பிள்ளைக்கு நான் ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்துகிறேன் என்று செலுத்தினார்கள். எனக்கு அவர்கள் விசுவாசம் ஆச்சரியத்தை கொடுத்தது. கர்த்தர் உண்மை உள்ளவர். அடுத்த ஆண்டு அவர்களுக்கு அதே போல ஒரு குழந்தையை, பேர குழந்தையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஜெபத்தை கேட்கிறவருக்கு 2 காரியம் செய்ய வேண்டும். 1 துதிகள் செலுத்த வேண்டும், 2வது பொருத்தனைகள் செலுத்த வேண்டும், 3வது ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஜெபங்கள் கேட்கப்படும், பதில்கள் வரும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, நல்ல தேவனே, மகிமையுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேனப்பா. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே தனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிறார்களோ, அவர்கள் உமக்கு துதிகளை செலுத்தி பொருத்தனைகளை செலுத்தி தங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வலதுகரம் உடைய ஜனங்களை நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். துதிகளை செலுத்துங்கள், பொருத்தனைகளை செலுத்துங்கள், ஜெபத்தை ஏறிடுங்கள், நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த செய்திகள் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாத எவ்வளோ பேர் உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்ல செய்திகளை அனுப்பிவிடுங்கள். யாருக்கு தெரியும், அதில் யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட முடியுமே, கர்த்தர் இடைப்பட்டு கிரியை செய்வாரே. நேற்று ஒரு சகோதரி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய தாத்தா தன்னுடைய அந்திய காலத்தில் உட்கார்ந்து இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாம் கேட்பார்களாம். அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஒரு நாள் நீங்கள் எல்லாரோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற செய்தியை கேட்டவுடன் தன்னுடைய உறவினர்கள் எல்லாரிடத்திலும் போய் ஒப்புரவாகி அவர்களுக்கெல்லாம் இனிப்புகளை வாங்கி கொடுத்து விட்டு வந்தார்களாம். எல்லாரோடு கூட ஒப்புரவாகி அடுத்த சில நாட்களில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்களாம். இந்த ஒப்புரவாக வேண்டும் என்ற செய்தியை எப்பொழுது கேட்டார்கள்? இதை போன்ற ஒரு செய்தியை பைபிள் டிவியிலே அவர்கள் கேட்டு உணர்வடைந்து எல்லாரோடு கூட ஒப்புரவாகி தன் அந்திய நாட்களிலே ஆயத்தமானார்கள். என்ன சொல்ல வருகிறேன்? எப்படியாவது ஜனங்கள் வசனத்தை அறிந்து கொள்ளட்டும், எப்படியாவது ஜனங்கள் இயேசுவை அறியட்டும். ஏதோ இந்த செய்தி பிரபலமாகிறது என்றல்ல, ஜனங்கள் கர்த்தரை அறிவதற்காக இந்த செய்திகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.